ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் ஒப்பு கொடுத்தலை குறித்து தொடர்ந்து தியானிக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்கு ஒத்தாசைகளை செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை எந்த நோக்கத்திற்காய் தெரிந்து கொண்டாரோ, அவருடைய நமக்காய் அவர் வைத்திருக்கிற தரிசனம் என்னவோ, இவைகள் எல்லாம் நம் வாழ்க்கையில் அவர் நிறைவேற்ற வேண்டுமானால், நம்மை ஒரு நிலையிலிருந்து மறுநிலைக்குள் கர்த்தர் கொண்டு போக வேண்டுமானால், நம் வாழ்க்கையில கர்த்தருடைய கரம் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண வேண்டுமானால் நாம ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தியானித்து வருகிறோம். ஒப்பு கொடுத்தால் மாத்திரமே கர்த்தர் நம் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாங்க. பெரிய காரியமோ சின்ன காரியமோ கர்த்தர் காரியம் செய்யணும்னா என்ன பண்ணணும் சொல்ல மாட்டீங்களா? ஒப்பு கொடுக்கணும். நாம எந்த அளவுக்கு ஒப்பு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் கிரியை செய்வாங்க. நான் மறுபடியும் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன், நாம் ஒப்பு கொடுத்த அளவுக்கு மீறினதாக கர்த்தர் ஒருபோதும் ஒரு காரியமும் யார் வாழ்க்கையிலும் செய்ய மாட்டாங்க. அப்படியே காத்திருப்பாங்க. அப்போ கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும், நான் ஒப்பு கொடுக்க நானும் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஒப்பு கொடுத்தல் எவ்விதமாய் இருக்க வேண்டும், அதை தான் தியானிக்க போகிறோம். கவனிங்கள், இந்த நாளுடைய தலைப்பு டெய்லி சரண்டர். என்ன அர்த்தம்? அனுதின ஒப்பு கொடுத்தல் என்று அர்த்தம். வாசிக்கலாம். ஏசாயா புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். We'll read from book of Isaiah chapter 50 verses 4. வேகமா வாசிக்கணும். சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்கள் போல நான் கேட்கும்படி என் செவியை அப்பா கவனிக்க செய்கிறார். எப்போங்க? ஒரு காலை அல்ல, ஒவ்வொரு காலையும் நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அன்னைக்கு தான் அந்த நாள் ஜெயமாக இருக்கும். மறுநாள் ஒப்பு கொடுத்தா மறுநாள் ஜெயமாக இருக்கும். ஒவ்வொரு காலையும் எப்படி என்று சொன்னால், இந்த வாசலை போல, each morning is like a gate and you can unlock it and receive every part of blessings by your submission and prayer. ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய துவக்கம், அல்லது ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய வாசலை போல. அதை நாம் ஒப்பு கொடுத்தல், ஜெபம் என்கிற சாவியை கொண்டு அதை திறந்து சகல நன்மைகளையும் சுதந்திரிக்கலாம். இன்னைக்கு ஒப்பு கொடுத்தால் அன்றைக்கு உண்டானது, மறுநாள் ஒப்பு கொடுத்தால் அன்றைக்கு உண்டானது, ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்தால் அன்றன்றைக்கு உண்டான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும். Now the daily surrender is the progress. ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்கிற போது தான் செயல்படுகிறத நாம ஒரு சில நாட்களில் பார்க்க முடியும். புரியுதா உங்களுக்கு? உதாரணத்துக்கு பாருங்களேன். இந்த உதாரணத்தை நான் உங்களுக்கு அநேக முறை சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு ஜிம்முக்கு போனாக்கா இன்னைக்கே மாற்றத்தை பார்க்க முடியுமா? ஆனால் நிச்சயமாக ஏதோ ஒன்று நடந்திருக்கும், நமக்கு தெரியாது. ஒரு மாதம் தொடர்ச்சியாக போகிறோம், மாற்றங்கள் உண்டாயிருக்குமா? நமக்கு மட்டும் தெரிஞ்ச அளவுக்கு மாற்றம் உண்டாகும். ஒரு வருஷம் போகிறோம், மாற்றம் உண்டாயிருக்குமா? பார்க்குற எல்லாருக்குமே தெரிகிற அளவுக்கு மாற்றம் உண்டாயிருக்கும். ஒரு நாள் பண்ணிட்டு வந்தால் ஒரு மாற்றமும் வராது. பாருங்களேன், கொஞ்சம் சோர்ந்து தான் போவோமே தவிர வேற எதையும் நாம் சாதித்து விட முடியாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் கூட கர்த்தர் தம்முடைய கரங்களினாலே நம் வாழ்க்கையில கிரியை செய்துவிட வேண்டும். அவருடைய தரிசனம் என் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். அவர் எந்த நோக்கத்திற்காக என்னை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கம் செயல்பட வேண்டும் என்று சொன்னா ஒரு நாள் ஒப்பு கொடுத்தா போதாது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஒப்பு கொடுத்தா ஒரு வேளைக்கும் ஆகாது. கூட்டம் இருக்கிறப்போ, இப்போ 7 நாள் கூட்டம், 7 நாள் ஒப்பு கொடுப்பேன், ஒரு கிரியையும் செய்ய முடியாது கர்த்தர். It is not about one day, it is not about 7 days, and it is not either about 40 days. நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறது இதுதான். இந்த 40 நாளை மட்டும் நீங்க யோசிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒன்றும் செயல்பட போகிறது இல்லை. இந்த 40 நாளில் நான் எதை கற்றுக்க போறேன்? நான் கற்றுக்க போகிறது ஒரு காரியம் என்ன? நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க போகிறேன். ஒவ்வொரு நாளும் நான் ஒப்பு கொடுக்கிற போது கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இன்னைக்கு தெரியலனாலும் பரவாயில்ல பிரதர், 10 நாள் கழிச்சு ஒன்றும் தெரியலனாலும் பரவாயில்ல பிரதர், ஐயா ஒரு வருஷம் கழிச்சு ஒன்றும் தெரியலனாலும் பரவாயில்ல பிரதர், நான் ஒப்பு கொடுத்தது உண்மையா இருக்கிறதினால் அவர் உண்மையுள்ள தேவன் என் வாழ்க்கையில கிரியை செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. ஒரு நாள் வெளிப்படும் பாருங்க, ஒரு நாள் நிச்சயமா வெளிப்படும். அப்போ நாம் அது வரைக்கும் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணுமா இருக்கு? சொல்ல மாட்டீங்களா?
ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்க வேண்டியதா இருக்கு. இட் இஸ் a daily surrender. Daily surrender is the key for progress. Daily surrender is the source of power. Daily surrender is the path for destiny. Daily surrender is to bring the anointing of victory. உங்களுக்கு தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா, அனுதினம் ஒப்பு கொடுத்தல் தொடர்ச்சியான கிரியைக்குண்டான சாவி, திறவுகோல். அது திறவுகோல். The progress, it is a key for progress. அனுதினம் ஒப்பு கொடுத்தல் வல்லமைக்கு உண்டான முகாந்திரம். நம் வாழ்க்கையில் வல்லமை எங்கிருந்து வரும்? ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறதுனால நமக்கு வல்லமை நம்முடைய அனுதினம் ஒப்பு கொடுத்தல் எதை கொண்டு வந்து சேர்க்கும்? நாம் அடைய வேண்டிய லக்கைக்கு பாதை காட்டும். அனுதினம் ஒப்பு கொடுத்தல், அனுதினம் ஒப்பு கொடுத்தல் ஜெயம் பெற அபிஷேகத்தை ஊற்றும். அனுதினம் ஒப்பு கொடுத்தல், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க. நாம் அனுதினமும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். வாசிக்கலாம், இன்னொரு 2-3 வசனங்களை வாசிக்கலாம். நாம் அனுதினமும் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 61 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் சாம் சாப்டர் 61 verses 8. என் பொருத்தனை செலுத்த ஒரு நாள் அல்லங்க, பொருத்தனை செலுத்த தினமும், daily I come and stand before you to give my vows. என்னுடைய பொருத்தனைகளை எல்லாம் செலுத்த நான் ஒவ்வொரு நாளும் வருவேன் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்தில், ஒவ்வொரு நாளும். அடுத்த வாசனங்களை வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8 அதிகாரம் 34 வசனம். ரொம்ப அழகா இருக்கும் பாருங்க. Proverbs chapter 8 verses 34. என்னுடைய வாசஸ்தலத்தில், என்னுடைய வாசஸ்தலத்தில் ஒரு நாள் அல்ல. தமிழ்ல நித்தமும் எழுதியிருக்கு, இங்கிலீஷ்ல என்ன எழுதியிருக்கு தெரியுமா? டெய்லி. வாட்சிங் டெய்லி. வாசிங்க. பாக்கியவான். ஒவ்வொரு நாளும் காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிறவன் பாக்கியவான். செவி மாத்திரம் கொடுக்க கூடாது, அப்படி ஒவ்வொரு நாளும் செவி கொடுக்கிறது கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க. என்ன செய்யணும் இன்னைக்கு? தட் இஸ் கால்ட் சப்மிஷன். அப்பா நான் இன்னைக்கு என்ன செய்யணும்? அப்பா இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியம் இருக்கே, இது நான் செயல்படுத்தட்டுமா? எனக்கு இப்படி ஒரு இன்விடேஷன் இருக்கே, இதுக்கு நான் ரெஸ்பாண்ட் பண்ணணுமா? அப்பா இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட் கேதரிங் இருக்கே, நான் போகட்டுமா? அப்பா இப்படிப்பட்ட ஒரு அழைப்பு இருக்கே, இந்த காரியங்களை செய்யட்டுமா? நான் இப்படி யோசிச்சு இருக்கிறேன், இப்படி செய்யட்டுமா? ஒவ்வொரு நாளும் காலையில் கர்த்தருடைய பிள்ளைங்க லேட்டாக எழுந்திரிச்சு வேக வேகமாக போக மாட்டாங்க. அமர்ந்திருந்து கர்த்தரிடத்தில் இவைகளை எல்லாம் சொல்லி கர்த்தரிடத்துலேருந்து உத்தரவை வாங்கிட்டு தான் கடந்து போவாங்க. நான் தட் இஸ் தி பேட்டர்ன். நீங்கள் எத்தனை பேர் செய்கிறீங்க செயல்ன்றது இல்லை கேள்வி. ஆனால் வேதம் காட்டி கொடுக்கறது என்ன, வேதத்துடைய வழி என்ன, இதுதான் வேதத்துடைய வழி. புரியுதா உங்களுக்கு? Now that is Bible's pattern. அதான் வேதத்துடைய வழி. அனுதினமும் காலை தோறும் நான் காலமே எழுந்திருப்பேன் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம் அடுத்த வசனத்தையும் கூட. ஏசாயா புஸ்தகம் 58 அதிகாரம் 2 வசனம். Book of Isaiah chapter 58 verses 2. நீதி செய்து வருகிற ஜாதியாரைப் போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி, அவர்கள் எவ்வளவுங்க? நாள்தோறும் என்னை தேடி என் வழியை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயத்தை விசாரித்து தேவனிடத்தில் சேர. Now that is called submission. That is called submission. அதுதான் ஒப்பு கொடுத்தல். நானா சுயமா செய்ய எனக்கு முடியாத ஆண்டவரே, நீங்க சொல்லுங்க, நீங்க வழி நடத்துங்க, நீங்க ஆலோசனை கொடுங்கன்னு சொல்லி கர்த்தருடைய பிள்ளை அனுதினமும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்போம். அப்படி காத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில தான் கர்த்தர் அப்படியே காரியங்களை மாற்றுவாங்க. நம்மை ஒரு நிலையிலிருந்து மறுநிலைக்கு கொண்டு போவாங்க. அவருடைய வல்லமை நம் வாழ்க்கையிலிருந்து வெளிப்படும். நம்முடைய பாத்திரங்கள் நிரம்பி வழிகிறதாய் மாறும். நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவோம். நம்மை கொண்டு கர்த்தர் அநேகரை கர்த்தர் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. நீங்களும் நானும் கர்த்தருடைய கரத்தினால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்களாய் மாறிவிடுவோம். இதெல்லாம் நடக்கணும், வாஞ்ச உண்டு. ஆனால் அனுதினமும் ஒப்பு கொடுக்கறது இல்லை.
ஒரு நாள் கொடுத்துட்டு பெருசா எதிர்பார்ப்போம் கர்த்தர் ஏதாகிலும் செய்வாரா? எங்க நேத்து ஜெபம் பண்ணியிருக்கிறேனே, கர்த்தர் ஏதாவது எங்க வாழ்க்கையில செய்யணும். எதுக்குங்க? ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்தனே, ஒரு காரியமும் நடக்காது. ஒரு காரியமும் நடக்காது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு 2 மணி நேரம் வந்து என்ன தியாகம் செஞ்சிட்டீங்களா? என்னங்க தியாகம் பண்றோமா நம்ம கர்த்தருக்கு? 2 மணி நேரம் வந்து உட்கார்ந்துட்டு போயிட்டா இதுல கர்த்தர் எல்லாம் செய்யணும். இதுல கேள்விகள், சபைக்கு வந்தமே கர்த்தர் என்ன செஞ்சாங்க, என்ன செய்யணும் கர்த்தர்? உங்களுக்கு செய்ய மாட்டாங்க கர்த்தர். We will just go back to the same place where we are. And without to surrender, let me tell you, you read the Bible tells like that. நான் கடந்த நாட்களில் வாசித்து இருந்தபோது அப்படி இருந்துச்சு. எரேமியா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், without to surrender, we will not go forward, we will go backward. ஒப்பு கொடாமல் நாம் முன்கடந்து போக மாட்டோம், பின்தங்கி போவோம், பின்வாங்கி போவோம். You will not even stay at the same place. Rather you will go backward. நீங்கள் பின்னாடி போவீங்க ஐயா. அதுக்கு தான் ரட்சிப்பின் அனுபவங்கள் ஆரம்பத்தில் இருந்த சந்தோஷம் இப்போ இருக்காது. ஆரம்பத்தில் இருந்த அந்த தயவு இப்போ இருக்காது. அன்றைக்கு சாட்சிகளாய் புகழ்ந்து பேசின வாய்களுக்கு இன்னைக்கு சாட்சி இருக்காது. மறுபடியும் மறுபடியும் அதே கடந்த கதைகளையே பேசிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு சாட்சி சொல்ல ஒன்றும் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நாள் ஒப்பு கொடுக்கறதுல ஒன்றும் மாறிடாதுப்பா தம்பி, தெரிஞ்சுக்கங்க. ஒவ்வொரு நாளும் நம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்கிறது கஷ்டம் பிரதர். தட் இஸ் தி பிரைஸ். அதுதான் கிரயம். அந்த கிரயத்தை செலுத்தாமல் நீங்கள் இதை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன் அப்படி நாம் அனுதினமும் ஒப்பு கொடுக்க வேண்டும்? வேதம் நமக்கு அனுதினமும் ஒப்பு கொடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சரி, ஏன் நாம் அனுதினமும் ஒப்பு கொடுக்க வேண்டும்? இன்னும் வேதாகமத்தில் அநேக காரியங்கள் உண்டு. நான் உங்களுக்கு நினைப்பூட்ட வேண்டுமானால், ஆண்டவராகிய இயேசு என்ன சொன்னாங்க? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் என்ன பண்ணணுமா? லூக்கா புஸ்தகம் 9:23 சொல்லியிருக்காங்க. திருப்ப வேண்டாம், வெறும் சொல்லுங்க. வெறுத்து தன் சிலுவை எடுத்து, அனுதினமும் தன் சிலுவை எடுத்து எனக்கு பின்பற்றி வர கடவன். எவ்வளவு நாள் சிலுவைங்க? ஒவ்வொரு நாளும் சிலுவை எடுத்துட்டு வாப்பா. அதுதான் ஒப்பு கொடுத்தல். என்ன ஒப்பு கொடுத்தல்? என் சுயம் அல்ல, என் சுயம் சாகட்டும் என்று சொல்லி சிலுவை சுமந்து நடப்பது. சிலுவை சுமந்து நடப்பதுன்னா என்னன்னு சொல்லி உங்களுக்கு அநேக முறை நான் சொல்லி இருக்கிறேன். எதுக்கு போறாங்க? இப்ப சிலுவை எடுத்துட்டு இயேசு கடந்து போறாங்க. எங்க போறாங்கன்னு அர்த்தம்? ஜனங்கள்லாம் பார்த்தாங்க இயேசு சிலுவையை சுமந்துட்டு போறாங்க. எங்க போறாங்கன்னு அர்த்தம்? இன்னும் கொஞ்ச நேரத்துல மரணத்துக்கு போக போறாங்க. அப்படி ஒவ்வொரு நாளும் நம்முடைய சுயத்தை நாம் ஒப்பு கொடாமல் கர்த்தர் ஏதாகிலும் நம்ம வாழ்க்கையில் செய்யணும்னு நினைக்கிறத மறந்துடணும். You just leave it behind. Just say, Father, I can't do all these things. I'll just remain as what I wanted to be. எனக்கு என்ன வேணுமோ நான் அப்படி வாழ்ந்துட்டு போகிற ஆண்டவர். கர்த்தர் யாரையும் கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல. கர்த்தர் யாரையும் கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல. மனசுக்கு தோன்றுகிறபடி செஞ்சு நம்ம நாட்களை கழித்து கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். That is the requirement, that is the condition. அதுதான் நிபந்தனை. கர்த்தர் நம் வாழ்க்கையில் கிரியேட் செய்ய வேண்டுமானால் அனுதினமும் சிலுவை எடுத்து கொண்டு வான்னு தான் கர்த்தர் சொன்னாங்க. பாருங்களேன், நான் வேதத்தில் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். ஒவ்வொரு நாளும் வேணும்னா அன்னைக்கு தேவைன்னா அன்னைக்கு போகணும். உதாரணத்துக்கு பாருங்களேன், நீங்கள் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, புக் ஆஃப் எக்ஸடஸ் சாப்டர் 16 verses 5 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒன்று சொல்லுவாங்க. பசிக்குது ஆண்டவரே, கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் தீந்து போச்சு, பிள்ளைகள்லாம் இருக்காங்க, சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, முதியவங்க இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க, எல்லாருக்கும் பசிக்குது, மோசே பசிக்குதியா. கர்த்தர் என்ன சொன்னாங்க தெரியுமா? மன்னாவை பொழிவேன், உங்களுக்கு வேணும்னா நீங்க என்ன பண்ணணும்? வாசிங்க 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான்காம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, அப்பத்தை வர்ஷிக்க பண்ணுவேன், ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கும் வேண்டியதை, ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளும் சேர்த்து. உங்களுக்கு வேண்டுமா? கர்த்தருடைய ஆலோசனை வேணுமா? கர்த்தருடைய கிரியை செய்யணுமா? வாங்க, ஒவ்வொரு நாளும் வாங்க. அது வராமல் செயல்படுத்த முடியாது. ஏங்க? ஏன்னா மண்ணா கெட்டு போகும். யார் சொன்னா? கர்த்தர் சொன்னதுனால தான் மண்ணா கெட்டு போகுது. கர்த்தர் சனிக்கிழமை ஆனால் சொல்லுவாங்க, கெட்டு போக வேண்டாம், ஓய்வு நாளைக்கு என்ன ஆகாது, அன்னைக்கு கெட்டு போகாது. இது மாத்திரம் அல்ல,
கர்த்தர் மோசேக்கு சொன்னாங்க, ஒரு பாத்திரத்துல மன்னாவை எடுத்து உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வைங்க, அது என்றென்றைக்கும் ஞாபகமா இருக்கட்டும். அது என்றென்றைக்கும் என்ன ஆகல, ஒரு நாள் மட்டும் இல்லை, என்னைக்கும் கெடாம இருக்கவும் கர்த்தருக்கு தெரியும் மன்னாவை அப்படியே வைக்க. ஆனா ஜனங்களுக்கு ஒவ்வொரு நாள் வேணும்னா என்ன பண்ணணும் தம்பி, இன்னைக்கு ஆலோசனை வேணும்னா போங்க இன்னைக்கு வாங்க. கர்த்தருடைய பேட்டர்ன் அதுதான். ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரிடத்துல போய் நிற்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் அவருக்கு நாம அர்ப்பணிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் அவரிடத்துல பெற்றுக்கொள்ள வேண்டும், ஒவ்வொரு நாளும் பெற்றபடியே நாம் நடந்து வாழ்ந்து காட்ட வேண்டும். Now that is the pattern. ஆண்டவராகிய இயேசு என்னென்ன ஜெபம் சொல்லி கொடுத்தாங்க? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அன்னைக்கு இது கொடுங்க ஆண்டவரே. இது வெறும் சாப்பாடு மட்டும் அல்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் நடத்துதலும் அப்படிதான். நம்முடைய தரிசனங்களில கர்த்தர் நடத்துகிற விதமும் அதுதான். இன்னைக்கு என்னமோ அதுதான், நாளைக்கு உண்டானது. மோசையை கர்த்தர் அழைத்து எகிப்தில் அவர் ஓரேபில் இருக்கிறாரு, மீதியான் தேசத்தில் இருக்கிறாங்க, ஓரே பர்வத தண்டைக்கு வந்திருக்கிறாங்க. கர்த்தர் மோசையோட பேசுறாங்க, மோசே நீ போய் என் ஜனங்களை விடுவித்து கொண்டு வா. என்ன ஆண்டவரே செய்யணும்? போய் விடுவிச்சுக்கிட்டு வா. ஒன்லி ஒன் அட் அ டைம். என்னெல்லாம் செய்யணும், எங்கெல்லாம் வரணும், எங்கெல்லாம் நிறுத்தணும், என்னெல்லாம் எல்லாம் எழுதி கொடுத்துருங்க ஆண்டவரே. இன்னொன்று நீங்க இன்னும் வாசித்து பாருங்க. மோசே மலைக்கு வருவாங்க, போய் ஜனங்களுக்கு இதை சொல்லு. போயிட்டு சொல்லணும், ஆண்டவரே செய்கிறாங்களாம், திரும்பியும் வா. அப்போ ஒரே முறை சொல்லிடுங்களேன், திரும்பி வந்துட்டு ஏன் போகணும்? அந்த பிரயாசம் இருந்தால் மட்டும்தான் தம்பி மோசே போல உங்க முகம் பிரகாசிக்கும். அந்த பிரயாசம் இருந்தால் தான் தம்பி கர்த்தரோட சஞ்சரிக்க முடியும். அந்த பிரயாசங்கள் இருந்தால் தான் தம்பி கர்த்தர் நம் வாழ்க்கையில் நம்மை கொண்டு ஜனங்களோடு பேசுவாங்க. அந்த ஒரு ஒப்பு கொடுத்தல் இருந்தாதான் கர்த்தர் நம்ம பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என் தாசன் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ள மனுஷனா இருப்பாங்க, உண்மையுள்ள வேலைக்காரன். கர்த்தர் கொடுத்த சாட்சி இது மோசையை குறித்து. கர்த்தர் கொடுத்த சாட்சி, பூமியிலே மோசையை போல யாருமே இல்லையா அப்படின்னு சொன்னாங்க அப்பா. ஏன் தெரியுமா? அவ்வளவு ஒப்பு கொடுத்தாங்க. ஒவ்வொரு நாளும் மோசை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. ஒரே ஒரு முறை ஒப்பு கொடுக்கல, என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு? அப்பா நீ கானானுக்குள்ள just one until we understand the intensity. ஐயா, ஒப்பு கொடுக்கறதுலையும் ஒப்பு கொடுக்காததுலையும் இருக்கிற மேன்மைகளும் அதில் இருக்கிற ஆபத்துக்களும் அதனுடைய ஆழங்கள் என்னவென்பது தெரிந்து கொள்ளாமல் கர்த்தர் நம் வாழ்க்கையில் ஏதாகிலும் செய்யணும்னு நினைக்கிறது எல்லாமே வெறும் பேச்சு தான். It all would be just talk. பேசலாம், 1000 பேச்சு பேசலாம். நீங்கள் சொல்லுங்களேன், அதிபதி ஆனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டீங்க, என்ன பண்ணுவீங்க? சும்மா ஏதாவது சொல்லுங்களேன். இன்டர்வியூவில் இப்படி கேட்டாங்க என் ஸ்டூடெண்ட்ஸை, திடீர்னு உங்களை ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆக்கிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவன் பேச்சு திறமையை செக் பண்ண அப்படி கேட்டான். நான் உங்களை கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆளாளுக்கு இப்போ ஒன்று சொல்லுவோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் என்ன தெரியுமா? வீண் பேச்சு, வேற வேலை இல்லை நமக்கு. அப்படி ஆனும். இப்போ நாம கூடி உக்காந்துட்டு கர்த்தர் மறுநிலைக்குள் நடத்துவார், அவர் தரிசனங்களை நிறைவேற்றுவார், அவர் குறித்ததை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்ப்பார். இந்த நாட்களில் பாருங்க, உங்க வாழ்க்கை மறுரூபமாகி கர்த்தருக்கு சாட்சி உள்ளதா இருக்கும். ஆமேன்னு சொல்லிட்டு ஓடுகிறது அல்ல, அனுதினமும் ஒப்பு கொடுக்கிற நிலைக்குள் கடந்து வாங்க. அனுதினமும் ஏன் ஒப்பு கொடுக்க வேண்டும்? இது ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த முறை. அது ஒன்று காரணம். ரெண்டாவது காரணம், இப்போ நாம கர்த்தரை கேட்கணும், ஏன்பா இப்படி அனுதினமும் செய்ய சொல்றீங்க? ஏன் ஒரே முறை செய்ய முடியாதா? உங்களால் செய்ய முடியும் தானே, நாங்கள் தான் பார்க்குறோமே. கெடக்கூடாது மண்ணானா கெடலை, அப்படி ஒரே முறைக்கு எங்களுக்கு கொடுக்க வேண்டியது தானே. ஏன் அப்படி ஒவ்வொரு நாளும் நாங்கள் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்? ஐக்கியம் கொள்ள, சரி ஐக்கியம் கொள்ளுகிறேன், ஆனாலும் இதெல்லாம் கொடுத்துட வேண்டியதானே? இல்லை 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 இல்லை. ஒவ்வொரு நாளும் ஏன் நாம் கர்த்தரண்டைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் தெரியுமா? பிகாஸ் நல்லா கவனிங்க, எப்படி ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நடத்த நினைக்கிறாங்களோ, எப்படி கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு ஐக்கியம் கொள்ள நினைக்கிறாங்களோ, எப்படி கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய செவிகளை கூர்மைப்படுத்தி அவர் சொல்லுகிறதை கேட்கணும்னு நினைக்கிறாரோ, ஒவ்வொரு நாளும் தேவையான அபிஷேகத்தை எப்படி கொடுக்கிறாரோ, ஒவ்வொரு நாளும் தேவையான வழிநடத்துதலை கர்த்தர் எப்படி கொடுக்க நினைக்கிறாரோ, அதே போல ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் விழுந்து போக வேண்டும் என்று சாத்தானும் கிரியை செய்கிறார். Not to one day. தம்பி, even he works out daily that you and I would fall to his trap.
அவனுடைய வலையில, அவனுடைய குழியில, அவன் விரித்த வலையில நீங்களும் நானும் விழ வேண்டும் என்று சொல்லி ஒரு முறை பிரயாசப்படுகிறவன் அல்ல சாத்தான். ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுகிறவன். அவன் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுகிறான்னா இன்னைக்கு ஒப்பு கொடுத்தா தான் நீயும் நானும் அவனுக்கு ஜெயிப்போம். ஏன் தெரியுமா? ஒரு நாள் பாவத்துக்கு ஜெயித்து ஒரு நாள் விழுந்து போகிறோம் நாம. அன்னைக்கு ஒப்பு கொடுத்தல் இருந்துச்சு, இன்னைக்கு ஒப்பு கொடுத்தல் இல்லை. அன்னைக்கு சிந்தனைகள் நல்லா இருந்துச்சு பிரதர், சபைக்கு வந்தா நல்லா இருக்கு பிரதர், பேசாம இங்கவே இருந்துட்டுமா, இங்கவே இருந்தாலும் அடுத்த நாள் மாட்டிப்பீங்க, இங்கவே இருந்தாலும் மாட்டிப்பீங்க. தினம் பேசாம பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருங்க பிரதர், நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் பிரதர். கேட்டு அடுத்தது அதுவும் வந்துடும் உங்க கூடவே. காரணம் என்ன தெரியுமா? வெறும் இவ்வளவுதான், நாம ஒப்பு கொடாதது தனம்தான். பிசாசு ஒவ்வொரு நாளும் போராடுகிறான் தம்பி. நீங்க வாசித்து பாருங்க, உங்களுக்கு புரியும். பாருங்களேன், இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மோசை அனுப்பி விடுவிச்சுட்டு வாப்பான்னு சொன்னா என்னன்னு சொன்னாங்க? மோசே, நீங்க சொல்லணும், எனக்கு கரெக்டா சொல்லணும், சீக்கிரமா பேசணும். மோசே போய் பார்வோன்கிட்ட என்ன சொன்னாங்க? என் ஜனங்களை போக விடுங்கள். எங்க? ஏன்னா அவங்க வனாந்திரத்துக்கு நாங்கள் போய் எங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். ஓ அப்படியா? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் போய் கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து கூடாது, கர்த்தரை குறித்து நீங்கள் பேசிவிடக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுடைய நினைவாய் மாறிவிடக்கூடாது, கர்த்தருடைய அற்புதங்களும் கர்த்தருடைய கிரியைகளும் உங்களுடைய சிந்தனையாய் மாறிவிடக்கூடாதுன்னு சொல்லி பிசாசு என்ன பண்றான்? வாசிங்க 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒவ்வொரு நாளும் அவர்களை துன்பப்படுத்தினான். இந்த ஆளோட்டிகள் யார் தெரியுமா? பார்வோன். நல்ல கவனிங்க, பார்வோன் சாத்தானானால் இந்த ஆளோட்டிகள் எல்லாம் அவனுடைய தூதர்கள். புரியுதா உங்களுக்கு? யூ see it, the structure you see, the organizational structure you see. அதான் விஷயமே. அது அவன் கட்டளையிடுவான். இந்த ஆளோட்டிகள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை துன்பப்படுத்துவாங்க. They will oppress them. Satan wants to oppress God's children daily. பிசாசானவன் கர்த்தருடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் அமிழ்த்த நினைக்கிறவன், அவர்களை துக்கப்படுத்த நினைக்கிறவன், ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு எல்லா காரியங்களிலும் அவர்களை கஷ்டப்படுத்த நினைக்கிறவன். ஆனால் என்னத்துக்கு மாத்திரம் நேரம் வந்துடக்கூடாது உங்களுக்கு? கர்த்தர் அப்படின்னு யோசனை கூட உங்களுக்கு வரக்கூடாது. அவங்களாம் ஜெபிக்கிறவங்களாம் இல்லை. மோசே தான் போய் சொன்னாங்க என்னன்னுட்டு. அவங்க வெறும் பெருமூச்சின் சத்தத்தை தான் கேட்டாங்க. கர்த்தர் ஜெபம் பண்ணல அவங்க. சரியா? பெருமூச்சின் சத்தம் 1-2 விசுவாசிகள் அங்கங்கே இருந்திருக்கணும். இவங்க பெருமூச்சின் சத்தத்தை கேட்டாங்கன்னு எழுதியிருக்கு. பெருமூச்சும் ஒரு வகையில் ஜெபம் தான். கவனிங்க, இப்போ இங்கே மோசே தான் போய் சொன்னாங்க. என்னன்னு சொன்னாங்க? ஜனங்களை போக விடுங்க, ஏன்னா நாங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்யும். கர்த்தர் ஆராதனை செய்யணும்னு சொன்னது உடனே இங்கே சாத்தான் என்ன பண்ண தெரியுமா? அனுதினமும் கஷ்டப்படுத்தினான். ஒவ்வொரு நாளும் ஜனங்களை, கர்த்தருடைய ஜனங்களை துக்கப்படுத்த. He always likes to oppress God's people. He always likes to oppress people. And he finds delight in oppressing God's people. ஜனங்களை துக்கப்படுத்தவும் அவர்களை கஷ்டப்படுத்தவும் அவன் சந்தோஷம் கொள்ளுகிறவன் தான். கர்த்தருடைய பிள்ளைகளை துக்கத்தில் ஆழ்த்துவது அவனுக்கு மனமகிழ்ச்சி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கவனித்து பாருங்க. 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தையும் வாசிங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க செய்யணும். ஒரு நாளும் உங்களுக்கு என்ன இல்லை? லீவ் கிடையாது. See, Satan does not stop. He will work in such a way that you get oppressed every day. ஒவ்வொரு நாளும் நீங்கள் துக்கப்படணும், ஒவ்வொரு நாளும் நீங்கள் கஷ்டப்படணும். அதான் அவனுடைய எண்ணமே. இதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் நீ என்கிட்ட வாப்பா, ஒப்பு கொடு, உனக்கு தேவையான பலனும் அபிஷேகமும் அன்றைக்கு நான் கொடுத்துருவேன். அந்த அபிஷேகத்தையும் பலனையும் கொண்டு நீங்கள் அன்னைக்கு உங்களை துக்கப்படுத்த வர நினைக்கிற சாத்தானை ஜெயிக்கலாம். அன்னைக்கு உங்களை மேற்கொள்ள நினைக்கிறவனை நீங்கள் மேற்கொள்வீங்க. இது ஒவ்வொரு நாளும் நடக்கும். சரியா? இது அப்படியே தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு ஆதாரமாக வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். சாத்தானானவன் இரவும் பகலும் சகோதரர்களை குறித்து குற்றம் சாட்டுகிறவன். அவன் யாரு? எப்போ குற்றம் சாட்டுவான் அப்படின்னா என்ன அர்த்தம்? தினம் அப்படின்னா என்ன அர்த்தம்? டெய்லி.
He is somebody who always wants to oppress daily, who wants to accuse daily, who wants to work against daily, who wants to bring a lot of calamities and dangers and threats daily. ஒவ்வொரு நாளும் அப்படி கொண்டு வர நினைக்கிறவன். அதுக்கு தான் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், பகலிலே பறக்கிற இருளிலே நடமாடுகிற. ஒரு நாளா? ஒவ்வொரு நாளும் அப்படி செய்கிறவன். He just finds it every single day. ஒவ்வொரு நாளும் அதை அப்படி செய்கிறவன். ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒப்பு கொடுத்து தான் ஆகணும் தம்பி. இதற்கு ஆதாரமாக உங்களுக்கு வேதத்திலேருந்து இன்னும் காட்டி கொடுக்குறோம் பாருங்க. மேபி we can read it from Judges. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். 16ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். பாருங்க, சிம்சோன் அவனுடைய ரகசியம் என்னவென்று சொல்லி யார் காத்துட்டு இருந்தா? பிலிஸ்தியர்கள் காத்துக்கிட்டு இருந்தான். ஏங்க, அவன் பெலன் என்னன்னு தெரிஞ்சுட்டு அவனை என்ன பண்ணிடலாம், மேற்கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் சிம்சோனை வீழ்த்த சத்துருக்கள் காத்திருந்தாங்க. நல்லா கவனிக்கணும். இட் வாஸ் நாட் ஒன் டே தே ட்ரைட் எவ்ரி டே டு டிஃபீட் சாம்சன். இந்த சிம்சோனை ஒவ்வொரு நாளும் வீழ்த்த வேண்டும் என்று சத்துருக்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இவனும் என்ன பண்றான் சொல்லலை. அப்படின்னா யார் ஜெயிச்சிட்டா? இன்னைக்கு சிம்சோன் ஜெயிச்சிட்டார். நாளைக்கும் எப்படியோ செக் பண்றாங்க, இன்னைக்கு யார் ஜெயிச்சிட்டா? சிம்சோன் ஜெயிச்சிட்டான். இப்படி ஒவ்வொரு நாளும் ஆரம்ப நாட்களில் ஒரு சில ஆண்டுகள் சிம்சோன் ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்கிறார். வெரி நைஸ். யார் என்ன கேட்டாலும் உண்மையை மட்டும் சொல்லவே இல்லை. வெரி நைஸ், குட். ஒப்பு கொடுத்துக்கிட்டே வந்தாங்க, அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு. சொல்லலை, இது மட்டும் சொல்லலை, குட். ஆனால் வேதத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க, 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ரீட் புக் ஆஃப் ஜட்ஜஸ் சாப்டர் 16 verses 16. இப்படி தெலைலா சிம்சோனை தினம் தினம் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருந்தா ஒரு நாள் ஜெயிச்சிட்டான். Satan will keep trying daily God's child until you lose your anointing. Don't take him easy. பிசாசானவன் நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை இழந்து போக வேண்டும் என்று சொல்லி ஒரு நாள் பிரயாசப்படுகிறவன் அல்ல. கர்த்தருடைய அழைப்பை நீங்கள் இழந்து போக வேண்டும் என்று சொல்லி ஒரு நாள் பிரயாசம் அல்ல. நீங்கள் கர்த்தருக்கு பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாய் மாறிவிடக் கூடாதுன்னு சொல்லி அவன் ஏறெடுக்கிற பிரயாசங்கள் ஒரு நாள் அல்ல. ஒரு நாள் ஜெயித்து மார்பு தட்டி கொள்ளுகிற கிறிஸ்தவன் தான் அடுத்தது அப்படியே இடறி விழுவான். காரணம் என்ன தெரியுமா? நாம எப்போதான் உண்மைக்கு ஜெயிச்சோம், எப்போதான் உண்மைக்கு ஜெயிப்போம் இல்லைங்க. எப்போ நம்முடைய ஜெயம் கொண்டவர்கள் இதை சுதந்திரிப்பாங்க. அந்த ஜெயம் எப்போ? ஒன்று அவர் வருகையில் நாம எடுத்துக்கொள்ளப்படணும், இல்லைன்னா வெற்றியா நம்ம ஓட்டத்தை. அப்போதான் பவுல் சொல்லுவாங்க, ஓட்டத்தை ஓடின, ஓட்டத்தை முடிச்சிட்டேன். அதுவும் எப்படி முடித்தேன்? ஐ ரன் மை ரேஸ் அண்ட் கம்ப்ளீட் இட். நான் என் ஓட்டத்தை ஓடி ஜெயமாக முடிச்சுட்டேன். ஹி ஃபினிஷ்ட் இன் விக்டரி. எனக்காக இது முதல் நீதி, எனக்காக இது முதல் வைக்கப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கவனித்து கேளுங்கள். இன்றைக்கும் கூட இதை வாசிக்கிற நீங்களும் நானும் ஒரு நாள் ஜெயிச்சோம், மறுநாள் ஜெயிச்சோம், ஒரு சில காலங்கள் ஜெயிப்போம். அதுக்கப்புறமா என்ன ஆகும் தெரியுமா? ஒரு நாள் நீங்கள் இடம் கொடுத்துட்டா அது அப்படியே கடந்து போக ஆரம்பிச்சிடும். மறுநாளும் வருமா உங்களை ஜெயிக்க. ஒரு நாள் வீழ்ச்சி அடைஞ்சிட்டா ஒருவேளை சிம்சோனை போல நாம் எல்லாம் இழக்காமல் இருந்திருக்கலாம், ஒருவேளை தெரியாது, ஒருவேளை. ஆனால் அந்த நாள் தொடங்கி வீழ்ச்சி ஆரம்பிச்சிடும். அப்படியே போய்கிட்டே இருக்கும் பாருங்க. தொடர்ச்சியான வீழ்ச்சியில் அப்படியே கடைசியாக போய் அங்கே நிற்போம். கர்த்தருக்கு தூரமாக காணப்படும் ஒவ்வொரு நாளும். அது தெரிஞ்சுக்கங்க. முதல்ல சத்ரு நம்ம விழுந்து போகணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுவோம். ஒவ்வொரு நாளும் நாம் எப்படி ஆகிலும் அபிஷேகத்தை இழக்கணும்னு நினைப்பான். கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல் நம் வாழ்க்கையில் மாறி போகணும்னு நினைப்பான். அது அநேக சில நாட்கள் ஜெயிச்சார் சிம்சோன். And you know why did he failed ultimately? Why did he fail ultimately? எப்படிங்க விழுந்து போனார் சிம்சோன்? பாவத்தோட விளையாடுறவங்க ஒரு நாளும் ஜெயிச்சு வெளியில வரமாட்டாங்க. புரியுதா நான் சொல்றது? புரியுதா உங்களுக்கு? பாவத்தை கண்டா என்ன பண்ணணும்?
விலகி ஓடணும்னு தான் வேதம் சொல்லுகிறதே தவிர பாவத்தோடு சஞ்சரித்து விளையாடுங்கன்னு சொல்லலை. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எனக்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது. அதெல்லாம் நாங்கள்லாம் எவ்வளோ பார்த்து இருக்கிறோம், நாங்கள் எவ்வளோ அனுபவசாலிகள், நாங்கள் அப்படிதமாய் போய் இந்த பக்கமாக வந்துடுவோம், யாரும் எங்கேயும் போயிட்டாலும் வர முடியாது. பாவத்தோடு விளையாடி ஒருத்தன் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. சாலமோனை எடுத்து பாருங்க, உங்களுக்கு சந்தேகமா இருக்குமானால். ஐயா, வேதமே சொல்லுகிறது அவனை போல் ஒரு ஞானி இல்லை, இருந்ததும் இல்லை, இருக்க போகிறதும் இல்லை. அவருடைய கடைசி நாட்கள் என்ன? பிரசங்கி புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். எல்லாம் தூரமாய் போயிற்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் நாம் ஜெயிக்க வேண்டியது அவசியம், ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். இதற்காகத்தான் இப்படிப்பட்ட காரியங்களுக்காகத்தான் சங்கீதக்காரர்கள் அப்படி ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் என் சத்துரு என்னை சூழ்ந்திருக்கிறான், ஒவ்வொரு நாளும் என்னை எப்படி விழுங்கலான்னு காத்திருக்கிறான். யார் இதை உறுதிப்படுத்தி பேசுகிறாங்க? நமக்கு சங்கீதக்காரர்கள் உறுதிப்படுத்தி பேசுவாங்க. நமக்கு எப்படி? சத்துருக்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை மேற்கொள்ள காத்திருக்கிறாங்க. அப்படி காத்திருந்தா ஒவ்வொரு நாளும் நாம் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்கறதுனா என்னங்க? கர்த்தருடைய அதிகாரத்தின் கீழே இருக்கிறோம், அவர் சொல்லாமல் எதுவும் எங்கள் வாழ்க்கையில் நடக்காது. அதுதான் ஒப்பு கொடுத்தல். அப்படி இருக்கிறது புரியுது அவங்களுக்கு? இப்போ பாருங்கள், சங்கீதத்தில் ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம், அவங்க உறுதிப்படுத்தி கொடுப்பாங்க நமக்கு. என்னன்னுட்டு, சத்துருக்கள் ஒவ்வொரு நாளும் நம்மை மேற்கொள்ள காத்திருக்கிறாங்கன்னு சொல்லி வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், சங்கீதங்களின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், சங்கீதங்களின் புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், சங்கீதங்களின் புஸ்தகம் 88ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 56:1 வாசிக்கலாம். Book of Psalm chapter 13 verses 2, Psalm chapter 42 verses 10, Psalm chapter 56 verses 1, Psalm chapter 88 verses 17. We'll read Psalm 56:1. தேவனே எனக்கு இரங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். நாள்தோறும் போர் செய்கிற ஆண்டவரே, என்னை வீழ்த்த பார்க்கிறாங்க, நாள்தோறும் போர் செய்கிறார்கள், நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் துக்கப்படுத்துறாங்க, ஒவ்வொரு நாளும் நம்மை மேற்கொள்ள நினைக்கிறாங்க. And that is how Satan will work. You must understand that. நீங்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். இவைகளிலிருந்து மேற்கொள்ள வேண்டுமானால் ஒப்பு கொடுத்தல் என்பது ஒரு நாளுடைய அனுபவம் அல்ல, ஒரு சந்தர்ப்பத்தின் அனுபவம் அல்ல, ஒவ்வொரு நாளின் அனுபவம். Each day we must surrender to God. Each day surrender, daily surrender. அதை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நினைக்கிறேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அப்படி ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்கறது தான் நம் வாழ்க்கையில் கர்த்தருடைய வல்லமைகளை கொண்டு வரும், கர்த்தருடைய கிரியைகளை கொண்டு வரும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இருந்த அந்த 12 சீஷர்கள், ஒன்று விட்டுட்டிங்கனாலும் மத்தேயு சேர்த்துக்கங்க. இந்த 12 சீஷர்கள் பயந்தவங்க, பயந்த சுவாபம் உள்ளவங்க, படிக்காதவங்க, மனுஷர்களால் புறக்கணிக்கப்பட்டவங்க, எவ்வளவு பலவீனமாக இருந்தவங்க. அப்படிப்பட்டவங்க எப்படிங்க தேசத்துக்கே ஒரு அச்சுறுத்தலாக மாறி போனாங்க? ராஜ்யங்களுக்கும் ராஜாக்களுக்கும் அச்சுறுத்தலாம் எப்படி மாறி போயிட்டாங்க இவங்க? அப்படிப்பட்ட ஒரு பலவீனமாக இருந்ததை கர்த்தர் எப்படிங்க இவ்வளோ பலனாய் மாற்றி விட்டுட்டாங்க? காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாங்க அவங்களுக்குள்ள. கரெக்ட், ஒரு நிலையிலேருந்து மறுநிலைக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு எழுதியிருக்கு தெரியுமா? அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லும், அவர்கள், நம்ம இந்த வசனத்தை வாசிச்சிருக்கிறோம், நிறைய பிரசங்கங்களை பண்ணியிருக்கிறோம். என்ன எழுதியிருக்கு? அவங்க என்ன பண்ணாங்களா? வாசிங்க. ஒரு மனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் ஒரு நாள் அல்ல, அனுதினமும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நம்முடைய ஆவிக்குரிய போராட்டத்தில் ஒவ்வொரு நாளும் சாத்தான் நம்மை வீழ்த்த காத்திருக்கிறான். ஒவ்வொரு நாளும் வாலிப பிள்ளைகளோடு கூட பேசுகிற போது அவங்க சொல்லுவாங்க, ஏண்டா தம்பி இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சிட்டீங்களே நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலன்னு கேட்குற போது அவங்க சொல்லுவாங்க, சார் இல்லை சார், நானும் அப்படி செய்யலை, ஆரம்பத்தில் போக போக போகத்தான் அப்படி ஆயிடுச்சு சார்ன்னுவாங்க. எப்படி ஆச்சு? ஆரம்பத்தில் அப்படி இல்லையே, இப்போ எப்படிப்பா ஆச்சு? போக 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 அப்படி ஆயிடுச்சு சார். அப்படின்னா ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளை விழணும்னு சொல்லி சாத்தான் வேலை செஞ்சுருக்கிறான். அதனால தான் அவன் அப்படி விழுந்தான். ஒவ்வொரு நாளும்
அண்ட் சேட்டன் ஆல்சோ ஒர்க்ஸ் as in a progress. ஒவ்வொரு நாளும் கொண்டு போய் அந்த இடத்துல நிறுத்துவான் கடைசியாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அடுத்து நீங்கள் அப்படியே அப்போஸ்தலர் 5:42, 16:5 இதெல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒவ்வொருவரும் அப்போஸ்தலர்களோ திருச்சபையோ பலனடைந்ததுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா தம்பி? அவர்கள் பலனடைந்ததுக்கும், அவர்கள் கர்த்தரால் உருவாக்கப்பட்டதுக்கும், அவர்கள் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டதுக்கும், அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் அதிகமான கிரியைகளை செய்ததுக்கும், அவர்களை கொண்டு கர்த்தர் தேசங்களை அசைத்ததுக்கும் ஒரே ஒரு காரணம் தான். என்ன தெரியுமா? தினமும் கர்த்தருடைய கரத்தில் தங்களையே ஒப்பு கொடுத்தாங்க. எப்படி ஒப்பு கொடுத்தாங்க தெரியுமா? நேற்று தினத்தில் பிரசங்கித்தது போல அவர்கள் தங்களையே ஒரு களிமண்ணாய் ஒப்பு கொடுத்தாங்க. உங்க சித்தம் நடக்கட்டும் ஆண்டவர் என்று சொன்னாங்க. ஜீவனுள்ள கற்களாய் ஒப்பு கொடுத்தாங்க. கிறிஸ்து இயேசு என்கிற தலைக்கல்லின் மேல் இவர்களை பிதா அடக்கி வைத்தாங்க. அப்படியே கட்டப்பட்டாங்க, இசைவாய் கட்டப்பட்டாங்கன்னு வேதம் சொல்லும். ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்க வேண்டும். இட் இஸ் நாட் ஒன் டே ஆக்டிவிட்டி, இட் இஸ் டெய்லி ஆக்டிவிட்டி. சரண்டர் இஸ் டெய்லி ஒர்க். புரியுதா உங்களுக்கு? சரண்டர் இஸ் டெய்லி ஒர்க். ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்க வேண்டும். சாத்தான் ஒவ்வொரு நாளும் நம்மை வீழ்த்த பிரயாசப்படுவான். நீங்கள் அதை மறந்து போகக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளை மறந்து போகக்கூடாது. ஒவ்வொரு நாளும் அப்படி ஜெயிச்சுட்டே இருக்க முடியுமா பிரதர் எங்களால்? இதெல்லாம் ப்ராக்டிக்கலா பிரதர்? அப்பா, நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்றவங்களுக்கு இது சாத்தியம் இல்லாமல் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொல்ல மாட்டாங்க. இது சாத்தியம்தான். நாம் செய்ய வேண்டியது என்னங்க? நான் ஒன்று சொல்லட்டுமா உங்களுக்கு? ஒன்றும் தெரியாது. அப்பா நீங்கள் சொன்னால் நான் செய்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன். போக சொன்னால் போகிறேன், வர சொன்னால் வரேன், காத்திருக்க சொன்னால் காத்திருக்கிறேன். இதை செய்ய அப்படின்னா நான் செயல்படுவேன். அதுக்கு உண்டான கிருபை மட்டும் கொடுங்க. என்னுடைய ஞானம், என்னுடைய அனுபவங்கள், என்னுடைய எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் தான் சுயம். இதை கிறிஸ்து இயேசுவோடு கூட சிலுவையில் அரைஞ்சிரு. அவ்வளோதான் தேவப்பிள்ளையை நீ செய்ய வேண்டியது. இது ஈஸின்னு நான் சொல்ல மாட்டேன். I will not pretend to tell you that it is easy. That's a lie. நான் அப்படி இது ரொம்ப சுலபங்கன்னு சொன்னால் அது பொய் ஆகும், கஷ்டம்தான். நீங்கள் நம்புவீங்களா? நான் இன்றைக்கும் கர்த்தர்கிட்ட கண்ணீரோடு ஒரு சில காரியத்துக்காக சொன்னேன், எனக்கு இதுக்காக உதவி செய்யுங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுற ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, என்னை மேற்கொள்ள செய்யுங்க, நான் உங்களுக்கு பரிசுத்தமாக வாழணும், நான் உங்களுடைய ஊழியங்களெல்லாம் நிறைவேற்றிடணும், எனக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் உதவி செய்யுங்க, ஒவ்வொரு நாளும் உதவி செய்யுங்க. இன்றைக்கி இருக்கிற சந்தோஷம் நாளைக்கு இல்லாமல் ஆயிடக்கூடாது. எனக்கு ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள அனலாக இருக்கணும், ஒவ்வொரு நாளும். ஏன்னா டெய்லி அந்த அனுபவங்களா? ஆமாம், எங்களுக்கு டெய்லி அந்த அனுபவங்கள் வேணும். லெட் இட் பி a daily experience that my cup should be overflow daily. இருக்கட்டும் ஆண்டவரே, எங்களுடைய பாத்திரங்கள் ஒவ்வொரு நாளும் நிரம்பி வழியட்டுமே. எங்களுக்கு அந்த அனுபவங்களை கொடுங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைய, ஈச் டே. இது சாத்தியமா பிரதர்? நீங்கள் வீட்டுக்கு போய் தானியேல் வாழ்க்கையை வாசிங்க. அந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளை பாவம் நிறைந்த சாத்தானின் வீடு என்று அழைக்கப்பட்ட பாபிலோனில் இருக்கிற போதும் கர்த்தருக்கு பிள்ளையாகவே வாழ்ந்து காண்பித்தார். அதற்கு காரணம் என்ன? எப்படிங்க கர்த்தர் அவருக்கு மட்டும் தரிசனங்களை வெளிப்படுத்தினாங்க? எப்படிங்க அவருக்கு மட்டும் கர்த்தர் எந்த உலகத்தில் இருக்கிற 127 தேசங்களும் ராஜ்யத்தில் இல்லாதவங்களுக்கு அந்த தானியேலுக்கு எப்படிங்க அந்த கிருபை? காரணம் இவ்வளவுதான். எல்லாரும் அவங்க காரியங்களை செய்து கொண்ட போது தானியேலோ ஒரு நாள் அல்ல, 7 நாள் உபவாச நாட்கள் அல்ல, 21 நாள் உபவாசம் இருந்தார் தானியேல் எழுதியிருக்கு. சரி, ரைட். ஆனால் அது 21 நாளோட முடிச்சிடல தானியேல். தானியேல் யாரு தெரியுமா? தன்னுடைய ஆயுசு முழுக்க ஒவ்வொரு நாளும் ஒரு வேளை அல்ல 3 வேளை ஜெபித்த ஆள். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஒப்பு கொடுத்த ஆள். கர்த்தர் தானியேலை எவ்வளவாய் ஆசீர்வதிச்சாங்க. அந்த தானியேலை பார்த்து தான் வேதாகமத்தில் ஒரே ஒரு மனுஷனை பார்த்து கர்த்தர் எனக்கு பிரியமானவனே என்று சொன்னது ஆண்டவராகிய இயேசுவை. அதுக்கு அடுத்ததாக பரலோகம் ஒருவனை பார்த்து பிரியமானவன் என்று அழைத்தது தானியேலை மாத்திரமே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படி ஒவ்வொரு நாளும் நாம் ஒப்பு கொடுப்போமானால், ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே இன்றைக்கும் நான் உம்முடையவன், நாளைக்கு காலையில் போய் சொல்லணும், அப்பா இன்றைக்கு நான் உம்முடையவன், என்னுடையவைகள் எல்லாம் உம்முடையவைகள், நீர் சொல்லுகிறதை மாத்திரம் செய்கிற அடியான் ஆண்டவரே நான். அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை நீங்கள் பாருங்க ஐயா. அதுக்கப்புறமா உங்கள் குடும்பத்தை பாருங்க. அதுக்கப்புறம் உங்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்வார்ன்னு பாருங்க. உங்களுக்கு என்ன செய்வாங்க ஃபர்ஸ்ட், அடுத்தது உங்களை கொண்டு என்ன செய்வாங்கன்னு பாருங்க. இது இப்படி தான் இருக்கா வேதத்தில்? அப்படி தான் இருக்கு. வேதத்தில் இல்லாதவைகளை நான் உங்களுக்கு இப்போ வரைக்கும் காட்டலை. கர்த்தர் நடத்துவாங்க. புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் தாமே அப்படி அனுதினமும் இப்படி செய்யணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனால் சொல்ல மாட்டீங்களா, ஓ நீங்களாம் ஏற்கனவே அப்படி செய்கிற ஆட்களோ,
அப்படி செய்யணும்னு தான் ஆசை பிரதர், ஆனால் எங்களால் முடியல பிரதர். அப்படி சொல்லக்கூடாது. ஒவ்வொரு நாளும் வாஞ்சதான் பிரதர். எங்கேயோ ஒரு இடத்துல இப்படி ஆயிடுது பிரதர், கவலைப்படாதீங்க, இப்போ ஜாம் பண்ண போகிறேன், அதுக்குண்டான விசேஷத்தை கிருபை அப்பா நமக்கு கொடுக்கட்டும். என்ன கிருபை இது? ஆமாம், அந்த விசேஷத்தை கிருபை தான். எதுக்கு? அனுதினமும் ஓடி போய் அப்பா கிட்ட ஒப்பு கொடுத்துருவோம். அவர் சொல்லாமல் இனி என் வாழ்க்கையில் தம்பி எதுவும் செயல்படாது. நீங்கள் சொல்லணும் அது அப்பா கிட்ட, அப்பா நீங்கள் சொல்லாமல் இனி எங்கள் வாழ்க்கையில் போதும், நடந்ததெல்லாம் போதும், செஞ்சதெல்லாம் போதும், நாங்கள் அதனால் அனுபவித்ததும் போதும், பிசாசுக்கு இடம் கொடுத்ததும் போதும், இப்போ நாங்கள் சொல்கிறோம்ப்பா, நீங்கள் சொல்லாமல் எங்கள் வாழ்க்கையில் எதையும் நடக்க வேண்டாம், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் செயல்படணும், அதற்கு புரிஞ்சு கொள்ளுகிற கிருபையும் அதுக்கு ஒப்பு கொடுக்குற கிருபையும் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி நம்ம எந்திரிச்சு நின்று ஜெபம் பண்ணலாம்.